friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா வெல்கம் பண்ணேன்னு பார்க்குறீங்களா? வெல்கம் டு ஈஸி கியூசி. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, பக்கத்துலேயே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டு சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். சாம்பாருக்கு தேவை என்னெல்லாம் பார்க்கலாங்க. 3/4 கப்பு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், 3 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு முள்ளங்கி, ஒரு கேரட், ஒரு சின்ன துண்டு பூசணிக்காய், அது வேக வைக்க உப்பு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். சாம்பாருக்கு அரைக்க 1 மூடி தேங்காய், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு துண்டு பெருங்காயம், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, ஒரு கொத்து கருவேப்பிலை. தாளிக்க கடுகு, கருவேப்பிலை. முதல்ல நம்ம எடுத்து வச்ச துவரப்பருப்பை கழுவி குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாங்க. அடுத்தது நம்ம காயெல்லாம் கட் பண்ணிக்கலாங்க. எங்கள் வீட்டில் இந்த மீடியம் கட்டரில் தாங்க கட் பண்ணுறோம், அதனால் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிடலாங்க. ஒரே நிமிஷத்தில் நம்ம காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இது மீடியமோட பெய்ட் ப்ரமோஷனெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. நான் வீட்டில் யூஸ் பண்ணுற கட்டரை பற்றி நான் செய்வேன். இதில் நம்ம கேரட்டு, முள்ளங்கி, வெங்காயம் எல்லாம் இதில் ஈஸியாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் பூசணிக்காவும் தக்காளியும் நம்ம கையில் தான் கட் பண்ணணும். இந்த வீடியோ நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பூசணிக்காவை நம்ம கையிலேயே கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி கட் பண்ணும்போது எப்போவுமே அந்த காம்பை கட் பண்ணி நீக்கிடுங்க, அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண காயெல்லாம் ஒரு போசியில் போட்டு அதில் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க, அதை நம்ம வேக வச்சிடலாம். இப்போ அதை ஒரு கொதி வந்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுருங்க. ஒரு மூடி போட்டு வேக வைங்க. காய் வேகிறதுக்குள்ளே நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு அந்த புளியை ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி ஊற வைங்க ஒரு பாத்திரத்தில். அடுத்தது நம்ம எடுத்து வச்ச தேங்காவை துருவிக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு நம்ம துருவின தேங்காவை சேர்த்து அதில் வறுக்கணுங்க. ஃபஸ்ட்டு தேங்காவை போட்டுக்கோங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்ச 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ பெருங்காயத்தை பிச்சு சின்ன சின்ன துண்டாக போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை நல்லா கைவிடாமல் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு போதுங்க. நம்ம போட்ட வெந்தயம், பெருங்காயம் எல்லாம் இப்போ அது கூடவே சேர்ந்து நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. கருவேப்பிலையெல்லாம் போட்டதுனால நல்ல ஸ்மெல் வருதுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 30 செகண்ட் போதுங்க. நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கலர் வந்துருச்சு, போதும், ஆஃப் பண்ணிக்கலாங்க. இது இப்போ லைட்டாக ஒரு ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கலாங்க. அரைக்கிறது எப்படின்றது நான் காமிக்கிறேன்.
இப்போ மிக்சியில் முதல்ல நம்ம வறுத்த தேங்காய் மட்டும் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஊற வச்ச புளியை சேர்த்துக்கோங்க. அப்புறம் அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அதுக்குள்ளே நம்ம காய் கரெக்டாக வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த விழுதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம சாம்பார் கொதிக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிக்கட்டும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம தாளிச்சாச்சு. நம்ம சாம்பாரும் கொதிச்சாச்சு. இப்போ தாளித்ததை சாம்பாரில் கொட்டலாங்க. அவ்வளோதான். சூப்பராக மணமாக சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. எங்கள் வீட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது இந்த சாம்பார் இட்லி, தோசை, சாதம் எது கூடனாலும் சூப்பராக இருக்குங்க. இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா தினமும் இந்த சாம்பாரே செய்யின்னு சொல்லி கேட்பாங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாம்பார் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.